திடீரென வெள்ளை கொடி காட்டிய பாகிஸ்தான், காலையில் தெம்பாக பேசிய பாகிஸ்தான் இப்போது பம்பி பதுங்கி உள்ளது. படுத்தே விட்டானையா என்பது போல பின்வாங்கிய பாகிஸ்தான் அமைச்சர். காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக கடந்த 15 நாட்களுக்கு மேலாக இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவியது. இந்த நிலையில் எதிரிகளை அழித்தொழிக்கும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தானில் உள்ள எதிரி முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்தியாவின் ராணுவம், விமானப்படை, கப்பல் படை இணைந்து நடத்திய இந்த கூட்டு ஆபரேஷனில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த முக்கிய பகுதிகளில் இருந்த ஆயுத கிடங்குகள் தாக்கி அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் இந்த திட்டமிட்ட துல்லிய தாக்குதலில் 70 எதிரிகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், இந்தியாவுக்கு வலுவான பதிலடி கொடுக்க எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. எதிரியை எப்படி சமாளிப்பது என்பது பாகிஸ்தானுக்கும் அதன் படைகளுக்கும் நன்றாகவே தெரியும். எதிரி தீங்கிழைக்கும் நோக்கங்களில் வெற்றி பெற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என கூறியிருந்தார். இந்த நிலையில் படுத்தே விட்டானையா என்பதைப் போல பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப், இந்தியா பதற்றத்தை குறைத்தால் பாகிஸ்தான் தரப்பிலும் பதற்றத்தை குறைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். காலையில் பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என கூறியிருந்த நிலையில் சிறிது நேரத்திலேயே பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதற்றத்தை குறைக்க தயார் என கூறியிருப்பது பாகிஸ்தான் பயந்து பின்வாங்கிவிட்டதையே குறிப்பதாக சொல்கின்றனர் பாதுகாப்பு நிபுணர்கள்.